வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணை நம்மை எல்லாம் அவனை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவனுடைய ரசூலையும் அவனுடைய நேசர்களையும் நேசிக்கக்கூடிய பாக்கியம் தந்தான். அந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கும் பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது வலிமார்களினுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். அதிலும் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அல்லாஹ் இதை நமக்கு உலக மக்கள் அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யமன் தேசத்திலே ஒரு இறைநேச செல்வர் இருப்பதாக அவர்கள் கேள்வியுற்றார்கள். சரி, ஹஜ்ஜு பயணத்தை முடித்துவிட்டு அவர்களை சென்று நாம் பார்த்து வரலாம் என்பதாக எஜமான் அவர்கள் நியத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த இறைநேச செல்வரை பார்க்க செல்லும் பொழுது அவர்களுடனே சில நபர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அந்த சேர்ந்த மக்களில் ஒரு இளைஞரும் இருந்தார். அந்த இளைஞருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு நற்பண்பு உடைய, ஒரு நற்குணமுடைய, ஒரு நல்ல மனிதரை போன்று, தக்வா உடையவரை போன்று இருந்தார். அவருக்கு நோய்வாய் இல்லாமலும் கூட எந்த நோயும் அவருக்கு இல்லை, ஆனாலும் முகம் மஞ்சனித்தே இருந்தது. அவருக்கு கண்ணில் வியாதி இல்லை, ஆனால் கண்களிலிருந்தும் நீர் வடிந்து கொண்டே இருந்தது. அவர் தனியாகவே எப்பொழுதுமே இருப்பார், வணக்க வழிபாட்டிலே ஈடுகொண்டிருப்பார். அவரை பார்த்து நாங்கள் எல்லாம் சொன்னோம், உங்களுடைய உடலிற்கும் சில ஹக்குகள் இருக்கின்றது, அவைகளையும் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நாங்கள் சொன்னோம். அப்பொழுதும் அவர் எந்த ஒரு பதிலும் கூறாது வாய் மூடி அமைதியாகவே மௌனம் காத்தார். இறுதியாக அந்த இறைநேச செல்வரை நாங்கள் அடைந்தோம். அப்பொழுது முதலிலே இவர்தான் முந்திக் கொண்டு சலாம் சொன்னார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் அந்த இறைநேசருக்கு சலாம் சொன்னோம். அதற்கு பிறகு அதிலும் முதலாக அந்த இறைநேசரிடத்திலே இந்த இளைஞர் தான் பேச ஆரம்பித்தார். அந்த இளைஞர் சொன்னார், எஜமான் அவர்களே, உங்களை போன்ற இறைநேச செல்வர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுடைய கல்விலே இருக்கக்கூடிய, உள்ளத்திலே இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் அல்லாஹ் அகற்றுகிறான். என்னுடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய வடு இருக்கின்றது, அதை தாங்கள் சரி செய்வீர்களேயானால் உங்களுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்பதாக அந்த இளைஞர் சொன்னார். அதற்கு எஜமான் அவர்கள் சொன்னார்கள், சரி நீர் கேள்வி கேளும் என்பதாக கேட்டவுடனே முதலாக அவர்கள் கேட்டார்கள், இறையச்சத்தினுடைய அடையாளம் என்ன, தக்குவாவினுடைய அடையாளம் என்ன என்பதாக கேட்டவுடனே அந்த மகான் அவர்கள் இறைநேசர் பதிலளித்தார்கள், எப்பொழுது அல்லாஹ்வினுடைய அச்சம் நம்முடைய கல்விலே வந்து விடுகிறதோ மற்ற எல்லா வஸ்துக்களினுடைய அச்சமும் நம்முடைய கல்வை விட்டும் அகன்று விடும். இதுதான் இறையச்சத்தின் அடையாளம், தக்குவாவின் அடையாளம் என்பதாக சொன்னார்கள். என்னுடைய உஸ்தாதினுடைய கண்ணியத்திற்குரிய ஷேഖநாயகம் சொல்லி காட்டினார்கள், தக்குவா என்று சொன்னால் ஷிர்க் சே பச்னா, இணை வைப்பதை விட்டும் ஷிர்க்கை விட்டும் தப்பிக்குதல். தக்குவா என்று சொன்னால் ஷிர்க்கை விட்டும் தப்பிக்க வேண்டும். தவஜ்ஜுஹ் பஹக், ஹக்கின் பக்கமே நம்முடைய முழு கவனமும் இருக்க வேண்டும். தவஜ்ஜுஹ் பகைர ஹக் சே பச்னா, கைருல்லாக்களின் பக்கம் நம்முடைய தவஜ்ஜுஹ், நம்முடைய சிந்தனை கூட செல்லாமல் அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் தக்குவா என்பதாக என்னுடைய ஷேഖநாயகம் எஜமான் அவர்கள் கூறி காட்டினார்கள். எப்பொழுது நம்முடைய பார்வை ஒன்றையே நோக்கி ஆகிவிடுகிறதோ, தவஜ்ஜுஹ் பஹக்கிலே வந்து விடுகிறதோ, அல்லாஹி மௌஜூத் பாக்கி சப் அதம், அதம்கு கோயி வசன் நஹி, அல்லாஹுதான் மௌஜூதாக இருக்கிறான், மற்ற அனைத்தும் அதமாக இருக்கின்றன, அதமிற்கு அணுவத்தனையும் ஆற்றலை இல்லவே இல்லை என்பதாக எப்பொழுது ஒரு நபருடைய பார்வை வந்து விடுகிறதோ, கைர்கள் அவர்களுடைய பார்வையில் எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு அனைத்து வஸ்துக்களுடைய அச்சமும் நீங்கி முழுக்க அவர் சதா இறை அச்சத்திலே மூழ்கி இருப்பார். தக்குவா வந்துவிட்டால் அவருக்கு அவருடைய உள்ளத்திலே மற்ற வஸ்துக்களுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தை விட்டும் அகன்றுவிடும். இதுதான் தக்குவாவினுடைய அடையாளம் என்பதாக அந்த மகான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதற்கு பிறகு அந்த சிறுவர் இளைஞர் கேட்டார், எஜமான் அவர்களே, ஒரு நபர் இரையச்சம் உள்ளவராக இருக்கிறார், அதிலே உறுதியாக உள்ளார் என்பதற்குரிய அடையாளம் என்ன என்பதாக கேட்டவுடனே எஜமான் அவர்கள் பதிலளித்தார்கள், எப்படி ஒரு நோயாளி
கசப்பான மருந்துகளை எல்லாம் உண்டு கொண்டு பத்தியமாக இருந்து தான் ஆசைப்பட்டவைகளை எல்லாம் உண்ணாது தவிர்த்து வாழ்கிறாரோ, சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனாலும் பத்தியமாக இருக்க வேண்டுமே, இல்லை என்றால் இந்த உடல் நோய் அதிகரித்து விடுமே என்று சொல்லி அவர் பத்தியமாக இருக்கிறார் அல்லவா, தன்னுடைய ஆசைகள் எல்லாம் அகற்றி வாழ்கிறார் அல்லவா. அது போன்று இந்த துனியாவினுடைய உலகத்தினுடைய ஆசைகளை எல்லாம் இன்பங்களை எல்லாம் துறந்து விடுவதுதான் அவர் தக்குவாவிலே உறுதியாக உள்ளார் என்பதற்குரிய அடையாளம் என்று கூறினார்கள். அப்ப அன்பானவர்களே, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் துனியா என்று சொன்னாலே எதற்கு பெயர்? எதுவெல்லாம் அல்லாஹுவை மறக்கடிக்குமோ அதற்கு பெயர் துன்யா என்பதாக என்னுடைய ஷேகநாயகம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அப்ப துனியாவினுடைய ஆசையை தம்முடைய கல்வை விட்டும் அகற்றி விடுவதுதான். எப்பொழுது ஒரு உள்ளத்தில் ஒன்றைதான் ஒரு நபர் ஒரு நேரத்தில் நேசிக்க முடியும். ஒன்று இறைவனுடைய நேசம், மற்றொன்று உலகத்தை நேசிக்குதல். இந்த துனியாவினுடைய நேசத்தை எப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தை விட்டும் அகற்றி விடுகிறோமோ இறைவனுடைய நேசம் வந்துவிடும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய நேசம் வந்து விடுகிறதோ அதுதான் அவர் தக்வாவில் உறுதியாக இருக்கிறார் என்பதற்குரிய அடையாளம் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அந்த இளைஞர் மயக்கமுற்று விட்டார். மீண்டும் உணர்வுற்று அவர் எழுந்த பிறகு அவர் மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டார். எஜமான் அவர்களே, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன அடையாளம் என்பதாக அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது எஜமான் அவர்கள் பதில் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை நேசிப்பானே ஆனால் அவருடைய உள்ளத்தின் திரையை அல்லாஹ் அகற்றி விடுகிறான். அவருடைய பார்வை சதா ஹக்கில்தான் அவருடைய பார்வை விழுகும். அவருடைய முழு பார்வையும் அல்லாஹி மௌஜூத், யல்லா நீதான் காட்சி அளிக்கிறாய், லா மௌஜூத இல்லா அன்த, யல்லா நீதான் இந்த வஸ்துவிலே காட்சி அளிக்கிறாய் என்று அந்த சிருஷ்டியினுடைய தோற்றம் மறைந்து சிருஷ்டி கர்த்தாவாகிய இறைவன் மீது அல்லாஹ்வுடைய உஜூதின் மீது அவருடைய பார்வை பட ஆரம்பித்து விடும். மலக்குமார்களுடைய தன்மையை போன்றவர் ஆகிவிடுவார். என்னவென்று பார்த்தால் மலக்குமார்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ அனைத்தையும் அவர் பார்க்க ஆரம்பித்து விடுவார். தன்னுடைய முழு ஆற்றலையும் இறை வணக்கத்திற்காகவே செலவழிக்க ஆரம்பித்து விடுவார். அவருக்கு சுவனத்தை பற்றிய ஆசையும் இருக்காது, நரகத்தை பற்றிய அச்சமும் அவருக்கு இருக்காது. முழுக்க முழுக்க இறை நேசத்தை ஒன்றை மாத்திரமே அவர் எதிர்பார்த்து இருப்பார். அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு கிடைத்து விட்டால் போதும், சுவனத்திற்கு அனுப்பினாலும் சரி, நரகத்திற்கு என்னை அனுப்பினாலும் சரி, எனக்கு சந்தோஷம். ஆக அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்துடனே என்னை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பினாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று இருப்பவர்கள் தான் இறைநேச செல்வர்கள். துனியாவையும் ஆசிக்க மாட்டார்கள், மறுமையையும் ஆசைப்பட மாட்டார்கள். இதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், மின்கும் மை யுரீது துனியா, உங்களில் சிலர்கள் உலகை ஆசைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். மின்கும் மை யுரீதுல் ஆகிரா, சிலர்கள் மறுமையை ஆசைப்படுபவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் மூன்றாவது தரமாக, யுரீதூன வஜ்ஹல்லா, அவர்களுடைய முழு நோக்கமும் முழு நாட்டமும் இறை பொருத்தத்தை பெறுவதுதான். அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற வேண்டும், அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களுடைய முழு நோக்கமாக இருக்கும். இந்த மூன்றாவது நிலையில் இருப்பவர்கள் தான் இறைநேச செல்வர்கள். அதை கேட்டவுடனே அந்த இளைஞர் மயக்கமுற்று வீழ்கிறார். அத்துடனே அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. அந்த மகான் அவர்களுக்கு முத்தமிட்டு, அந்த இளைஞருக்கு முத்தமிட்டு கூறினார்கள், இதுதான் இறைநேச செல்வர்களுடைய வாழ்வு, இவ்வாறு தான் இருக்கும் என்பதாக கூறினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை பரிபூர்ணமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் தந்தருள் புரிவானாக. இந்த துனியாவினுடைய ஆசாபாசங்களை எல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா துனியாவினுடைய இன்பத்தில் மூழ்கி அல்லாஹ்வை மறந்து விடாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய இன்பத்தில் மூழ்கி அவனை பார்த்து ரசிக்கக்கூடிய கண்களாக நம் கண்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இவ்வுலகை நாடாது மறுமையையும் நாடாது யுரீதூன வஜ்ஹல்லா என்று அல்லாஹ் சொன்னானே, அத்தகைய நல்லடியார்களுடைய பட்டியலிலே அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஆசை தேட்டமுடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்லாஹ்வை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததியினர்கள் உலகம் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.